ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பழம்லாம் வீட்டில் அதிகமாக இருந்துச்சு, கண்ணீர் மாதிரி ஸ்டேஜில் இருந்துச்சு, வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. பழத்தை வச்சு நம்ம போண்டா போடலாம். கோதுமை மாவு, பழம், வெல்லம் இந்த 3 இருந்தால் போதும், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு சூப்பராக நம்ம போண்டா ரெடி பண்ணிடலாம். அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் 2 கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கிறேன், 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன், 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கிறேன். வெல்லம் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி தான். இதில் கொஞ்சம் 1/4 கப் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சமாக நம்ம கரைச்சிக்கிடலாம். ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் அது கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்துக்கிடக்கூடாது. தண்ணிக்கு பதில் இந்த வெல்லம் நம்ம சேர்த்துக்கிட போகிறோம். ரொம்ப ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பழத்தை நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். மிக்சிலனாலும் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்பூனில் வச்சு கூட ஈஸியாக நம்மளால் நல்லா மசிக்க முடியும். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கற்பூரவள்ளி வாழைப்பழம் 2 எடுத்துருக்கிறேன். இது மாதிரி பின்னாடி வச்சு நல்லா நசிச்சுக்கலாம். வெல்லம் தண்ணி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். ஒரு ஏலக்காய் மட்டும் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அமௌண்ட் பண்ணுறதுனால ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூட நம்ம கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது போய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சளவு மட்டும் சால்ட். இப்போ நம்ம வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஊற்றினா தண்ணி ஆயிரும். நம்ம இது மாதிரி கையில் எடுத்து போடுற அளவு இந்த மாதிரி தான் திக்னஸ் நமக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. அப்போ தான் போண்டா ஈஸியாக போட முடியும். அவ்வளோதான், மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டு இனி நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கையில் எடுத்து போண்டா பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். ஆயில் சூடாக இருக்கும்போது போடலாம், கொஞ்சமாக போடலாம் சைஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகும் நமக்கு. திருப்பி போட வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வெல்லம் போட்டிருக்கோம்ல, அதனால் ரொம்ப அதிகமான தீ வேண்டாம். கம்மியான ஹீட்டில் தான் நம்ம பொரிக்கணும். இல்லைனா வெளியிலலாம் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கம்மியான தீ வச்சு இதை மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ நல்லா கலர் கொடுத்துட்டு உள்ளேயும் நமக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்துட வேண்டியதான். ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா கருகிரும். தீ கம்மியாக இல்லாமல் அதிகமாக வச்சாலும் சீக்கிரம் வெளியில் கலர் கொடுத்து உள்ளே வேகாமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.